Hey guys, welcome to day 2 of NEET series. ஆல்ரெடி நம்ம டாபிக் 1 பார்த்துருந்தோம். கான்ட்ராக்டிசிட்டி தான். இன்றைக்குமே கான்ட்ராக்டிசிட்டி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் டாபிக்ஸ் நேற்று நடத்த உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளியராக தெரியல, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அந்த கலர் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கான வீடியோஸில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோஸில் நம்ம கான்ட்ராக்டிசிட்டி ஃபுல்லாக முடிச்சிருவோம். மேக்ஸிமம் இருந்து உங்களால் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீட் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இது அரௌண்ட் உங்களுக்கு 12 மார்க்ஸ் ஆச்சு. ஸோ ஃபர்தராக வரப்போ வீடியோஸ்லையும் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். ஸோ வரப்போ நெக்ஸ்ட் 7 மினிட்ஸ் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ இன்னைக்கு கான்ட்ராக்டிசிட்டி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓம்ஸ் லாவை பற்றி மெயின் விஷயம் வந்து நீ கற்றுக்க வேண்டியது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் அரௌண்ட் 1 to 2 கொஷின்ஸ் வரைக்கும் வரலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் டன் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் டனை யூஸ் பண்ணி ஒரு சார்ஜை ஒரு இடத்துல எடுத்து கொண்டு போகிறீங்க. லைக் இந்த இடத்துல எடுத்து கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போது ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் இப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மாற்றுறோன்னா ஐயுமே மாறும், ஆனால் லீனியராக மாறும். அதாவது பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. இப்போ பி மாறினா ஐ மாறப்போகுது. இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஆர். ஆர் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கான்ஸ்டன்ட். இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம். இப்போது வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இதில் ஐ வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆர் டிக்ரீஸ் ஆகி மேனேஜ் பண்ணும். இப்போ ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஐ இன்க்ரீஸ் ஆகி மேனேஜ் பண்ண போகுது கரண்ட். ஓகேங்களா? இந்த கேஸில் நமக்கு ஐ சேமாக இருந்துச்சு அப்படின்னா வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர். ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் ஐ இஸ் சேம். ஸோ நாம் வச்சுங்க. ஓம்ஸில் ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. லைக் இது ஒரு கிராஃபாக வச்சுக்கலாம். வி இது ஐ. ஸோ இதோட கிராஃப் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு அர்த்தம். இதை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம ஓமிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இதை ஃபாலோ பண்ணல, டிஃப்ரென்ஸ் காட்டுதுன்னா இது நான் ஓமிக் டிவைசஸ். அது என்ன சொல்ல வருதுன்னா ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களுக்கு சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. இது ஒரு கண்டக்டர். அதோடைய லென்த் வந்து எல். ஸோ அதோட ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இதோட லென்த்து டைரக்டாக ப்ரொபோஷனலாகவும் ஏரியாவை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இது பண்ணுது. ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ரெசிஸ்டிவிட்டி ரோ எல் பை ஏ. இப்போ ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னென்னு பார்க்குறதுக்கு ஆர் ஏ பை எல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெசிஸ்டிவிட்டின்னு தெரியும். ஸோ ரோ. ஸோ ஆரோட வேல்யூ ஓமு, மீட்டர் ஸ்கொயர் பை எம் விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓம் மீட்டர். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கண்டக்டிவிட்டி. அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பை கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பை ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஓம் இன்வெர்ஸ் 1 மீட்டர் இன்வெர்ஸ் 1. இதே நாம் வச்சுங்க. சில கொஷனில் வந்து இது கண்டக்டிவிட்டி கண்டுபிடிங்க, இதான் அதோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சம் போயிடலாம். ஸோ ஐ வந்து இஸ் ஈக்குவல் டு 2A நம்ம கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். பி வோல்டேஜ் வந்து 3.4 கொடுத்துட்டாங்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 6 × 6 kgன்னு வச்சுப்போம். அடுத்து டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க, அதுவுமே 6 kgன்னு வச்சுக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ரோ வந்து உங்களுக்கு 1.7 × 10⁻⁻6 அது மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். கடைசியாக நமக்கு வந்து லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இப்போ ஆரோட நமக்கு என்ன தெரியும், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ன்னு தெரியும். ஸோ பி பை ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஸோ நமக்கு டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஈஸியாக சொல்லலாம் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லென்த். ஸோ நம்ம எல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை 1 பை ஏரியா இஸ் ஈக்குவல் டிஎல் பை எம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு எம் பை டிஎல். ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். விஐ இஸ் ஈக்குவல் டு ரோ எல் ஸ்கொயர் ரோ எல் பை எம் டிஎல். ஸோ இந்த டிஎல் மேலே வந்துடும். வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு ரோ எல் ஸ்கொயர் டி பை எம். ஸோ வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு எம் ரோ டி விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி பை ஐ எம் ரோ டி. ஸோ இதை வச்சு நீங்கள் அடுத்து இந்த ஃபார்ம் இது சப்ஸ்டிட் பண்ணி எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு லென்த் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உடனே என்ன நினச்சிப்பீங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த ரோ விட்டுருங்க, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஏ. இது நான் பண்ண தப்புமே மேக்ஸிமம் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் லென்த்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இங்கே ஏரியா இருக்குது. ஏரியா எப்படின்னா வந்துடும், நம்ம ஆல்ரெடி சொன்ன வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ லென்த்து. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை லென்த்து. இப்போ வந்து அது எல் இங்கே போட்டுடலாம். ஸோ வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் வி பை எல். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை வி. ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் ஸ்கொயர் தானே தவிர எல் கிடையாது. ஸோ சில கொஸ்டின் இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல். ஸோ வேல்யூ வில் பி 1. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1:2 அப்படி எழுதிடாதீங்க. லைக் 1:4 அந்த இடத்துல. அது மாதிரி எத்தனை வாட்டி ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒயரை வந்து ஸ்ட்ரெச் 2 டைம்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் சின்னதாகவோ இல்லை மைல்டாகவோ இல்லை மாடரேட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா, இப்போ வந்து புதுசாக இருக்க டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா ஆர்டி நியூ டெம்பரேச்சர்னு வச்சுப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் டெம்பரேச்சர் 1 + ஆல்ஃபா டெல்டா டி. டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஏன்னா ஒரு டெம்பரேச்சர் போயிருக்கு. இது நமக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ், இது ஓல்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஆல்ஃபா இருக்கிறது வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபா பாசிட்டிவாக எதுக்கு இருக்குன்னா கண்டக்டர்ஸ் இருக்கும். அப்போ கண்டக்டர்ஸோட டெம்பரேச்சர், ரெசிஸ்டன்ஸு, ரிலாக்ஸ் டைம் எல்லாமே இன்க்ரீஸாக இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இன்னொரு ஃபார்முலா பார்த்துடலாம். சிம்பிளாக V இஸ் ஈக்குவல் டு IR. V இஸ் ஈக்குவல் டு I rho L by A. ஓகேவா? V by L which is equal to I rho A. இப்போது V by L என்ன? E. E is equal to IA by L. So E is equal to IAJ by L. இந்த ஃபார்முலா நாம் வச்சுங்க. ஈனா நமக்கு என்னன்னு தெரியும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு V by L. அது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்து ஜேங்கிறது வந்து கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I by A நமக்கு தெரியும். ஸோ E இஸ் ஈக்குவல் டு JP. சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் ஜேரோ சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ் மேக்ஸிமம் எல்லா ஈஸியான டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சா கண்டக்டர்ஸில். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஸோ இது திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் புரியும். ஸோ மேக்ஸிமம் சம்ஸை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பை.